திமுகவுக்கு என் பெயரை கேட்டாலே பயம். மடியில் கனம் இருப்பதால தான் அவங்களுக்கு என் மீது பயம். அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பிறகு தான் விளையாட்டே ஆரம்பிக்க போகுதுன்னு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு பேசியிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலேருந்து ராஜினாமா செய்ததும் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த போது அவங்க இப்படி பேசியிருந்தாங்க. தேசிய மகளிர் ஆணைய தலைவியாக கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க குஷ்பு. அதற்கு முன்பு 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டிட்டு அவர் தோல்வியை தழுவியிருந்தாங்க. அதன் பிறகுதான் அவருக்கு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பதவியிலிருந்து நேற்று ராஜினாமா செய்த குஷ்பு சென்னை பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் கலந்துக்கிட்டாரு. இது குறித்து நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததுக்கு காரணம் ஒன்று தான். ஒரு பொறுப்பில் இருக்கும்போது கட்சி சார்பாக இயங்க முடியாது. உங்களுக்கே தெரியும், கமலாலயத்தில் 1.5 ஆண்டுகள் கழித்து தான் நான் வந்திருக்கேன். போன வருஷம் பிப்ரவரி மாதம் எனக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. மார்ச் மாதம் பொறுப்பேற்றுக் கொண்டு செயல்பட்டேன். அதன் பிறகு நான் கமலாலயத்திற்கு வரல. கட்சி சார்பாக உழைக்க வேண்டும், பாஜக காரியகர்த்தாவாக பணியாற்ற வேண்டும்ன்றலாம் ஆசை இருந்துச்சு. ஆனால் 1.5 ஆண்டுகளாக அப்படி செயல்பட முடியல. ஒரு பொறுப்பு கொடுத்துட்டதால கட்சி பணிகளில் ஈடுபட முடியல. எனக்கு இது போன்ற உயரிய பதவியை கொடுத்த பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா, PL சந்தோஷ் ஆகியோருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எனது மனசில் கவனம் முழுக்க அரசியலில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் பாஜக காரியகர்த்தாவாக பணியாற்றினாதான் எனக்கு முழு திருப்தி கிடைக்கும். பெரிய பொறுப்புக்காக இந்த பதவியை ராஜினாமா செய்ததாக சொல்கிறாங்க. எப்போதும் பேரம் பேசிட்டு நான் வாழ்க்கையை நடத்துறது கிடையாது. பாஜகவுக்காக பணியாற்ற வேண்டும் எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. எனக்கு பேச்சு திறமை இருக்குது. ஆனால் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி கொடுத்துட்டதால என்னால் தேசிய அளவிலும் தமிழகத்தில் நடக்கும் டிவி வாதங்களில் கூட பங்கேற்க முடியலை. இப்போது ஃப்ரீ ஆகிட்டேன். இனி கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பேன். இனி முழு நேர அரசியலில் ஈடுபடுவேன். கட்சி சார்பாக எங்கும் சென்று பணியாற்றுவேன். என் பெயரை கேட்டாலே திமுகவுக்கு பயம்தான். கட்சி பணிகளில் இல்லாத போதே நான் நிறையா பேசியிருக்கேன். இப்போது கட்சி சார்பாக பேசினா எப்படியெல்லாம் பேசுவேன்னு அவங்களுக்கே தெரியும். அந்த பயம் அப்படியே இருக்கட்டும். மடியில் கனம் இருந்தால் தான் பயம் இருக்கும். அந்த பயத்தால் தான் திமுகவினர் என்னென்னமோ பேசி வராங்க. பேசட்டும், இனிதான் விளையாட்டே ஆரம்பிக்க போகுதுன்னு குஷ்பு பேசியிருந்தாங்க.